மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை. போடுறதா இருந்தா ஒன்று விஜய்க்கு போடுவோம். நாங்கள விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறோம். டிவிக்கு. இப்போ எனக்கு டிவிகே மேலே கொஞ்சம் ஹோப் இருக்கு. எனக்கு விஜய்க்கு போட ஆசை இருக்கு. டிவிகேக்கு தான் போடுவோம். ஒரு வாட்டி ஆட்சியை மாற்றி பார்க்கலாமே. நிறைய கட்சிங்க இருக்கு, தோசிமான் இருக்காங்க, அவங்க இவங்கன்னு இருக்காங்க. பட் பெருசா ஹோப் இல்லை. புதுமை எதிர்பார்க்குறோம். மாற்றம் கொடுத்தா நல்லா இருக்கும் தம்பி. இப்போ டிஎம்கே பண்ண செயல்கள்லாம் இப்போ எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் பண்றாங்களா இல்லை இந்த 5 வருஷங்களும் பண்ணாங்களா? 5 வருஷம் பண்றேன்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க. ஆனால் நிறைய எப்படி சொல்கிறது, குடி போதை அது மாதிரி நிறைய உருவாக்கி விடலாங்க. அதுக்கப்புறம் ரெவடிஷன் நிறையா இருக்குது. பெண்கள் நல்லா நடக்க முடியல. ஜெயிக்கலாம்ல, 50 வருஷமா இருக்காங்களா, ஜெயிக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? அந்த டைம் ஷோ ஆஃப் பண்ணிடணும், அதுதான் அந்த ஸ்க்ரீன்ல அவங்கள காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுதந்திரமாக போக முடியல. மெயின் காரணம் அதுதான். இப்போ கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, 2 வயசு குழந்தை, ஒரு 12வது படிக்கிற மாணவன், அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. தானே வாழ்க்கை, நம்பிக்கை. வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா, இந்த இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரல் 23 அங்கே யாருக்கா ஓட்டு போடுவீங்க இந்த எலெக்ஷனில்? அது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலப்பா. முடிவு பண்ணி ஆமாம், போடுறதா இருந்தா யாருக்கு போடுவீங்க? போடுறதா இருந்தா ஒன்று விஜய்க்கு போடுவோம், இல்லைன்னா ரெட்டாளிக்கு. ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான். ஏன்க்கா விஜய்க்கு போடுவீங்க? விஜய் அவருக்கு அப்படிலாம் இல்லை, யாராவது ஒருத்தர் வரணும்ல. இப்போ ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருக்காவது ஒருத்தர் இருக்காங்கல்ல ஆட்சியில், அவங்களுக்கு போட மாட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேரும் எங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்களுக்கு போடுறோம். தேங்க்ஸ்க்கா. இப்போ 2026 எலெக்ஷன் இப்போ வரப்போ 23 ஆமாம். அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கடைசியாக கிட்ட வந்து கேட்டிங்களேப்பா. யாரை நாட்டை நல்லா காப்பாற்ற போகிறாங்க? எல்லாரும் சாப்பிட்டு போகிறவங்க தான். யாருக்காவது போட வேண்டியதான் ஒருத்தருக்கு. இப்போ தோணும்ல உங்களுக்கு, இப்போ ஒரு நினச்சிருப்பீங்க நாங்கள விஜய்க்கு போடலான்னு நினைக்கிறோம். விஜய்க்கு ஏன் அவருக்கு போடலான்றீங்க? ஒரு வாட்டி ஆட்சியை மாற்றி பார்க்கலாமே. இப்போ டிஎம்கே அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அது நல்லபடியாக பண்ணியிருக்காங்களா இல்லை அதுலேருந்து மாற்றம் வேணும் தான்? எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய எப்படி சொல்கிறது, குடி போதை அது மாதிரி நிறைய உருவாக்கி விடலாங்க. அதுக்கப்புறம் ரெவடிஷன் நிறையா இருக்குது. பெண்கள் நல்லா நடக்க முடியல. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தீர்த்தா தான் நல்லா ஆட்சி வரணும்னு தான். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கு. ஏன் நான் டிவிக்கு ஓட்டு போடுவீங்க? அஸ் அ பெஸ்ட்டு. இப்போ இருக்கிறதுலே இவங்க பெஸ்ட்டு, அதனால் இப்போ கரண்ட்ல இவங்க பெஸ்ட்டு. இப்போ டிஎம்கே அவங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் போடாமல் இப்போ டிவிகே போகணும்னு தோணுது? சரி, டிஎம்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து மாறி நீங்கள் டிவிகேக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க? இப்போ புதுசாக வந்தது தான் டிவி. இப்போ ரெட்டையில் இருக்குது, அந்த என்டிஏ கூட்டணி இருக்குது, ஆனால் ஏன் டிவிகே? இப்போ இவங்க சுழற்சியாக நின்று கெது காமிக்கிறாங்களா? அவங்கள சுழற்சியாக நிற்கலாம்ல, நிற்கல, ஏன் சுழற்சியாக நின்று ஜெயிக்கலாம்ல? 50 வருஷமா இருக்காங்களா, ஜெயிக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ ஏப்ரல் 23 நீங்கள் ஓட்டு போகணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரணும். டிஎம்கே, என்னோட அப்பா தாத்தா எல்லாருமே பூர்வீகமே டிஎம்கே தான். பட் அதே மாதிரி நம்மளும் போனால் நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரணுன்றதுனால மேபி இப்போ எனக்கு டிவிகே மேலே கொஞ்சம் ஹோப் இருக்குது. ஸோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். நிறைய கட்சிங்க இருக்குது, தோசிமான் இருக்காங்க, அவங்க இவங்கன்னு இருக்காங்க. பட் பெருசாக ஹோப் இல்லை. அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே வந்தால் சேஞ்சஸ் இருக்கும். பட் அதுவும் 100% சொல்ல முடியல. நம்புகிறோம், ஓகே நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இறங்கி பசங்க வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லது பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்து அவங்க நிறைய நல்லது பண்ணால் இன்னும் மேபி பெட்டராக நிறைய விஷயங்கள் மாறும். நிறைய அதை இப்போ சொல்லியிருந்தாங்க, ஊழல் சொல்லியிருந்தாங்க, கஞ்சா சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஒழிக்கணும்னு நான் நினைக்கல. டிஎம்கேல அப்சல்யூட்லி அதிகமாக தான் ஆச்சு. நான் டிஎம்கேன்னு சொல்லலை, பட் அந்த ஆட்சியில் அதிகமாகச்சு. நான் அவங்கள இது பண்ணி சொல்லலை. அவங்க அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் சார் இருக்கார், திரும்ப அவங்க பையனை கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாரு. கண்டி முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய தொகுதியில் நான் அம்மா சொன்ன மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க தான், ஆனால் பத்தாது. அதே டைம்லையும் இங்கே எப்படி நல்லது பண்ணாங்களோ இந்த சமயம் ஊழல் அது எல்லாமே ஏறிட்டு தான் இருந்தது. யங்ஸ்டர்ஸாக நினச்சா கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றத்துக்கான சான்சஸ் கொடுத்தா கொஞ்சம் டிவிக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஓட் கண்டிப்பாக டிவிக்கே தான். இப்போது டிஎம்கே நீங்கள் சொன்னீங்க, ஸோ டிஎம்கே பண்ண செயல்கள்லாம் இப்போ எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் பண்ணுறாங்களா இல்லை இந்த 5 வருஷங்களும் பண்ணாங்களா? 5 வருஷம் பண்ணுறேன்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்ட்லி நான் ஃபீல் பண்ணுறது அதுதான். பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த டைம் ஷோ ஆஃப் பண்ணிடணும், அதுதான் அந்த ஸ்க்ரீனில் அவங்கள காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பேச சேரணும்.
ஒரு இப்போ ஹை கிளாஸ் பீப்புள்லேருந்து லோ கிளாஸ் பீப்புள் வரைக்கும் அரசாங்கம்லேருந்து என்ன வரணுமோ அது ப்ராப்பராக வந்தால் நல்லா இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ப்ராப்பராக எல்லாருக்குமே வந்த மாதிரி எனக்கு தோணலை. அதுதான் இது பர்சனலாக என்னோட ஒரு இது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதை சேஞ்ச் வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சேஞ்ச் வரும்போது என்டிஏ கூட்டணி இருக்குது, சீமான் இருக்காங்க, டிவிகே. ஸோ அது ஏன் டிவிகே? ஏன் டிவிகே அப்படின்னா பர்டிகுலர்லி 2-3 திங்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் அதே அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. புதுசாக ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்றது என்னோட இது. கண்டிப்பாக கோவிட் வந்துச்சு, எல்லாருக்குமே கோவிட் புதுசு, எல்லாருக்குமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. சாப்பாடு இல்லாமல் தவிச்சோம், எக்கனாமியாக ரொம்ப டவுன் ஆனோம். ஆனாலும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுன்ட்டு எல்லாருமே நினச்சோம். கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனை மாற்றணும்னு எல்லாருமே நினச்சோம். ஸோ புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதே மாவை அவங்களே அரைச்சிட்டு இருக்காமல் ஈவன் எங்கள் வீட்லேயுமே நான் அதுதான் சொல்வேன். சும்மா அவங்க அப்பா தாத்தா அவங்களே வந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. 23 நீங்கள் ஓட்டு போகிறோம். நீங்கள் ஓட்டு யாருக்கு நான் உண்மையாக சொல்லப்போனால் ஒன்றும் அது டிசைடே பண்ணல. இல்லை இப்போ உங்களுக்கு இப்போ உங்கள் மனசில் ஒரு தோணி இருக்கும்ல, இவங்களுக்கு போடலாம் இன்னொரு வாட்டி. நான் ஒரு 2 வருஷமா டிஎம்கே போட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டேன். இப்போ டிஎம்கேல தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ டைலமாவாக இந்த ஏரியா சூழ்நிலையை பொறுத்து, ஏன்னா அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த இதை பொறுத்து இப்போ கேண்டிடேட் 100% ஷேர் பண்ணல ஒன்றும் காங்கிரஸ். திருப்பி காங்கிரஸ் தான் நிற்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருப்பி. அப்படிதான். ஸோ அப்போ அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும்ல. திருப்பி நம்மளுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது. அவர் விசிபிலிட்டியும் கிடையாது, நாங்கள் பார்த்து தான் அவ்வளோ பேசும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பர்சனல் ஒப்பீனியன் வந்து எனக்கு அது ஐடியா இல்லை. ஒன்றும் ஐடியா இல்லை. இல்லைனா இப்போ விஜய் அவர் சொல்லியிருந்தார், அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு கேண்டிடேட்ஸ்லாம். டிஎம்கேல இப்போ காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க, என்டிஏ படி ஏடிஎம்கே தான் இங்கே நிற்கிறாங்க, அவங்க கேண்டிடேட் அவங்க நிற்கிறாரு. ஸோ இங்கே 3 பேர் இருக்கும் போது இப்போ உங்களுக்கு தோணும்ல, ஓகே நம்ம ஏடிஎம்கேக்கு போட்டோம், அடுத்து யாருக்கு போடலாம்? அதுதான் சொல்ல வரேன். நான் 2 வாட்டி போட்டேன், டிஎம்கே போட்டேன். ஆனால் இந்த வாட்டி அதுக்கு யோசிக்க இதில் இருக்கேன். விஜய்னு ஒன்று ஓகே புதுசாக போட்டாலும் விஜய்னு ஒரு ஆள் எல்லா இடத்துலையும் நிற்க முடியாது. அவர் கீழே நிற்கிறவங்கலாம் விஜய் மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால அதுதான் சொல்ல வரேன். எனக்கு என்னன்னா இப்போ இந்த டைலமாவா இப்போ விஜய் கேண்டிடேட்டும் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அடுத்தவங்களுக்கு சொல்லல, எனக்கு விஜய் கேண்டிடேட்டோட யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு கேண்டிடேட் கொடுத்து நீ உனக்கு ஒரு போடணும் அப்படி போடுறது, நீ யாருன்னே தெரியலன்னா அதுமாரி தான். ஸோ யோசிக்கிறேன் சொல்ல போனேன். ஸோ போட்டா அப்படி பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி மற்ற 2 நாம் தமிழ் டிவிக்கு அந்த மாதிரி தான் ஓட் பண்ணுவீங்க? ஆமாம், நான் ஒரு வாட்டி நான் தமிழுக்கும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்று நாம் தமிழ் அடுத்த சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறேன். அது ஒரு கேம்பெயின் பொறுத்து அவங்களோட ஒரு விசிபிலிட்டி அவங்க எப்படி பண்றாங்க அது ஒரு இது இருக்கு. நாலேஜே இல்லாத ஒரு ஆள் நான் போட முடியுமா? நான் சொல்லுவேன், நம்ம போகிற ஒரு காஸ்டிங் ஒரு ஓட்டு 5 வருஷம் அதுக்கடுத்து தான். ஸோ அது சொல்கிறேன்ல, கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேலைச்சேரி பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 3மே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, குமார் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதை சொல்கிறேன், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற. நாங்கள் இதுமாரி கேண்டிடேட் சொல்லி அதை நாங்கள் நியூஸ்லேயோ இந்த ஃபோட்டோஸில் பார்த்து தான் எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு நான் போட ரெடி தான், ஆனால் விஜய்க்கு அந்த கேண்டிடேட் விஜய் இப்போ டிஎம்கே நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ காங்கிரஸ்ல இருந்து நின்னாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சா? ஏன் திருப்பி போட வேணாம் நீங்க நினைக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், அவரும் நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமா ஒரு அந்த அளவு நான் எனக்கு பார்க்கல. அதே மாதிரி நாங்களும் ஃபேவருக்கு போனதில்லை, அவரும் எங்களுக்கு ஃபேவரா பண்ணன்னு தோணல. ஸோ அதனால இப்போ நீங்க சொன்ன மாதிரி தானே காங்கிரஸ்லயும் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தானே நிப்பாட்டி இருப்பாங்க இந்த இடத்துல. லாஸ்ட் டைம் இருந்தவர் தான் இந்த வாட்டி நிறுத்துறாங்க. இல்ல லாஸ்ட் டைம் சொல்றேன், லாஸ்ட் டைம் அப்போ நம்ம சொல்றோம்ல கூட்டணி கட்சின்னு ஒரு பேர்ல தானே எல்லாரும் இப்போ ஆக்சுவலி அப்பவும் அந்த டிஎம்கே ஃபேஸ் அப்படி வச்சு தானே போறீங்க. டிஎம்கே ஃபேஸ்ல தான் வந்து காங்கிரஸ் இங்க இருந்துச்சு. காங்கிரஸோட வேல்யூல யாரும் இங்க நிக்கல. இங்க எப்பயுமே வேலைச்சேரி பொறுத்தளவுக்கு ஒன்று டிஎம்கே இல்லை டிஎம்கே தான் எப்பயுமே வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். இல்ல இப்ப நிறைய பேர் வந்து வேலைச்சேரி வந்து டிவிகே இல்ல யங்ஸ்டர்ஸ். இப்ப எங்க ஊர்லயே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே டாமினேட் பிரச்சனை சொன்னோம். அப்புறம் டிஎம்கே ஒரு கூட்டம் நல்லா, அதாவது யூத் பர்சன் எல்லாம் டிஎம்கேல இருந்தாங்க. இப்போ பாதி யூத் மேல டிவிகேல இருக்காங்க. அதுல நான் எந்த டினை பண்ணல. பட் ஆனா அதான் சொல்றேன், நீங்க சொன்ன அந்த கன்வென்ஷன்லாம் வந்து ஓட் ஆகும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நீங்க நினைக்கிறீங்க ஓட்டு போறதுனால மட்டும் வின் பண்ணல யாருமே, கட்சிக்காரங்க ஓட்டு போறதுனால தான் கட்சிக்காரங்க வின் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி 80% மேல போடலாச்சுன்னா நீங்க சொன்ன விஜய் நாளைக்கு சிஎம் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஆனா 80% ஆகுமா? 80% 90% மேல ஓட்டு போட்டா மட்டும்தான் நீங்க சொன்ன யங்ஸ்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ்லாம் வந்து போடுறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு வேல்யூ வரும். இப்ப போறதெல்லாம் நான் டிஎம்கேல இருக்கேன், நான் ஏடிஎம்கேல இருக்கேன், கட்சிக்காரன் தான் ஓட்டை போடணும்னு காஸ்டிங் பண்றான் தவிர அதனாலதான் அவங்க 2 பேரும் வின் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க சொன்ன புது மாற்றம் வேணா இருக்கிறவங்களாம் ஓட்டு போடணும்.
அது யாராலும் வின் பண்ணுறோம். பட் ஆனால் புதுசாக ஓடணும் ஜெயிக்கணும்னா எல்லாரும் ஓட்டு போட்டாவே நீங்கள் சொன்ன வேல்யூ ஃபேஸ்க்கு வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஓட்டு கம்மியாக போகிற வரைக்கும் கண்டிப்பா இவங்க 2 பேர் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து மாற்றம். இப்போ நீங்க சொல்றத பத்தி பார்த்தா நீங்க இப்போ அவங்க பண்ற கேம்பெயின் அதை வச்சு தான் நீங்க டிசைட் கண்டிப்பா அதெல்லாம் டிசைட் பண்ணி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு இது பண்ணுங்கன்னா நீங்க பண்ணுவீங்களா? என்னை பத்தி தெரியாது, நீங்க பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் அவர் ரீச்சபிளா இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணும்ல. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எங்க ஏரியாக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், எங்க மக்களா இருக்கட்டும், அவர் வந்து நிப்பாரா, அவர் டக்குன்னு போய் ஆக்சசபிளா இருக்காரான்னு தெரியணும்ல. தெரியாத ஒருத்தரை பண்ணுங்கன்னா நாளைக்கு 5 வருஷம் அவரை தான் நாங்கள் பார்க்கணும். வெறும் போஸ்டர்ல கூட பார்க்க நாங்கள் வாய்ப்பு ஆசைப்பட மாட்டோம்ல. இப்போ கேம்பெயின் அவங்க பண்ற விஷயங்கள் கண்டிப்பா காலத்துல அதுதான் சொல்லல. இப்பயும் எனக்கு விஜய்க்கு போட ஆசை இருக்கு. கண்டிப்பா எனக்கு பண்றால என் வீட்லயே இருக்கேன், புதுசா நான் பேசுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் இருக்கு. பட் ஆனா அது வந்து ஓட்டா கன்வே ஆனா அவங்களும் அப்படி இருக்கணும்ல, கேண்டிடேட்டும் அது மாதிரி இருக்கணும், அவங்க ரீச்சபிளா இருக்கணும். கண்டிப்பா அது எல்லாரும் ஆசைப்படுறதில்ல. இப்போ இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தான் என்னோட வேட்பாளர் எல்லாமே விஜய் தான். விஜயா பேரா சொல்லிக்கலாம் தவிர அவங்க விஜய் மாதிரி கேரக்டரா இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. விஜய் மாதிரி ஆக்சசபிளா இருப்பாங்க. அவர் செலிபிரிட்டியா அவங்கலாம் காசு ஏற்கனவே பார்த்தவங்க, சரி மக்களுக்காக எதுவும் பண்ணணும்னு வராங்க. இவங்களும் அதே மாதிரி வருவாங்க. நம்ம எப்படி அஷ்டன்ஸா சொல்றது? தேங்க்யூ. இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வந்திருக்கு. 24 நீங்க ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிகேக்கு தான் போடுவீங்க. ஏன் டிவிக்கு போடுவீங்க? புதுமை எதிர்பார்க்குறோம், அதனால. ஸோ இப்போ டிஎம்கே இருந்தாங்க இங்க, அவங்க உங்களுக்கு நல்லா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்க பண்ணல சரியா நல்லா மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ணாதனால தான் மாற்றமே கேட்குறோம். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? என்ன விஷயங்கள்லாம் நிறைய சொல்லலாம். முதல் வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணுறேன்னாங்க, அது பண்ணலை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுதந்திரமாக போக முடியலை. மெயின் காரணம் அதுதான். இப்போ கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, 2 வயசு குழந்தை, ஒரு 12வது படிக்கிற மாணவன், அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களும் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும் போது அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கு? முன்னாடி வெயிலில் வந்து தானே அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதை வெயிலில் விடாமல் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்ததுன்னா அது கரெக்டாக நடந்திருக்கும் இல்லையா? கடுமையான தண்டனை இல்லை, பயம் இல்லாமல் தப்பு பண்ணுறாங்க. அதனால இந்த ஆட்சி வேண்டாங்க. ஸோ மாற்றம்னு இருக்கும் போது மற்ற கட்சிகள் இருக்குல்லக்கா, என்டிஏ, சீமான் அவங்களாம் இருக்கும் போது ஏன் டிவிக்கு இவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த உத்தரவாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை சரி, ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை. இப்போ நீங்க இந்த 2026 எலெக்ஷன் வரப்போது, நீங்க இந்த 23 ஓட்டு போடணும். ஸோ நீங்க யாருக்கா ஓட்டு போடுவீங்க? அதாவது நம்ம அந்த நேரம் நம்ம போடுற நேரம் தான் உங்களுக்கு தான். இல்ல இப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கும்ல, இவங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா யாருக்கு வேணாலும் போடலாம். போறதை பத்தி சொல்ல, இந்த ஊரே உலகமும் நல்லா பார்த்துக்கிறவங்களாம் நான் அப்படி பார்த்து போடணும். ஏன்னா பெண்களுக்கோசம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிமா நாஸ்தி பண்ணிடுறாங்க. அதுமாரி பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு நினைக்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சி பண்ணாங்க. இப்போ இந்த வேலைச்சேரியில காங்கிரஸ் சார்பில் ஒருத்தர் நின்னாரு டிஎம்கே அவங்க கூட்டணியில். ஸோ திருப்பி அவர் தான் நிற்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இருந்திருப்பீங்க இந்த ஏரியாவில், உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு இப்போ நான் கேட்கும், இப்போ வந்து நீங்கள் திருப்பி டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவீங்களா, இல்லை டிஎம்கேக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா மற்ற கட்சிகள் மாற்றம் வேணும்னு நினச்சி மாற்றம் கொடுத்தா நல்லா இருக்கும் தம்பி, மாற்றம் கொடுத்தா நல்லா. இப்போ இருக்க மற்ற கட்சிகள் பார்க்கும் போது உங்களுக்கு இவங்க வந்தால் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குமோ, அது ஒரு 1% தோணல் இருக்கும்ல, உங்களுக்கு இருக்கும்ல ஒரு தோணுதான். ஆனால் இவங்க அடுத்தவங்க வரணுமே, வந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்குந்தான். அப்படி தோணுனதுல உங்களுக்கு சில தலைவர்களோ இல்லை கட்சி சார்ந்தவங்களோ அப்படிதான் எந்த கட்சி சொல்லுங்க? எந்த கட்சின்னு எனக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் யார் வந்தாலும் ஓட்டு போடணும், நம்மள உரிமை, அது ஓட்டு போட வேண்டிய உரிமை. போடுறோம். அவங்க யார் வந்தாலும் பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், அந்த விலைவாசி கொஞ்சம் குறைக்கணும். இப்போ ஆனால் இப்போ போடுறதா இருந்தால் இப்போ ஆளும் கட்சியை தாண்டி மாற்று கட்சியாக வேற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்க? போடலாம், கண்டிப்பாக போடலாம். தேங்க்ஸ். கொஞ்சம் மாற்றி தான் பார்க்கலாமே. ஓகே, தேங்க்ஸ். தடை அதை உடை புது சரித்திரம் படை வழி அதை ஒளி